ஒரு காலத்தில் மலர்களால் சூழப்பட்ட ஒரு அழகான ராஜ்யம் இருந்தது. அந்த ராஜ்யத்தில் கயல் என்ற சிறிய ராஜகுமாரி வாழ்ந்தாள். அவள் எப்போதும் புன்னகையுடன் மக்களை சந்தித்து எல்லோருக்கும் உதவி செய்ய விரும்புவாள். ஒரு நாள் அரண்மனையின் தோட்டத்தில் நடந்து கொண்டிருந்த போது அவள் மண்ணில் பாதியாக புதைந்து இருந்த ஒரு பழைய கண்ணாடியை கண்டாள். அதை எடுத்தவுடன் கண்ணாடி மெல்ல ஒளிரத் தொடங்கியது. அதிலிருந்து ஒரு குரல் வந்தது. கயல், நான் மந்திர கண்ணாடி, நல்ல மனம் கொண்டவர்களின் ஆசைகளை நிறைவேற்றுவேன் என்று கூறியது. கயல் ஆச்சரியப்பட்டாள். உடனே அந்த மந்திர கண்ணாடியிடம் தன்னுடைய ஆசைகளை சொல்ல விரும்பினாள். கயல் அந்த மந்திர கண்ணாடியிடம் பேச ஆரம்பித்தாள். என் கிராமத்தில் உள்ள குழந்தைகள் அனைவரும் சாப்பிடக்கூடிய உணவு கிடைக்கட்டும் என்று அவள் வேண்டிக் கொண்டாள். அந்த நொடியில் வானத்தில் பொன் ஒளி பரவியது. ராஜ்யம் முழுவதும் உணவு தோன்றியது. குழந்தைகள் அனைவரும் மகிழ்ந்தனர். அனைவரும் அந்த உணவினை உண்டு மகிழ்ந்தனர். பல வகையான உணவுகளை கண்டதும் குழந்தைகளுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் சில நாட்கள் கழித்து கடும் புயல் வீசத் தொடங்கியது. மரங்கள் பயங்கரமாக ஆட ஆரம்பித்தன. பலத்த காற்று வீசியது. மக்கள் மிகவும் பயந்து இங்கும் அங்கும் ஓட ஆரம்பித்தனர். கயல் மீண்டும் கண்ணாடியை தூக்கி என் மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தாள். அவள் வேண்டுகோளை மந்திர கண்ணாடியும் ஏற்றது. உடனே மழை, புயல் இவற்றை நிறுத்த ஆரம்பித்தது. அந்த நொடியில் புயல், மழை நின்றது. வானத்தில் ஒரு அழகான வானவில் தோன்றியது. அந்த நாள் முதல் அந்த ராஜ்யம் கயலின் ராஜ்யம் என்று அழைக்கப்பட்டது. கயல் அரியணையில் அமர்ந்து மகிழ்ச்சியுடன் மக்கள் வாழ்வதை பார்க்கிறாள். நல்ல மனம் கொண்டவர்களின் கருணை தான் உலகின் உண்மையான மந்திரம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதனோட விரிவான கதையோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துக்கங்க. நன்றி, தேங்க்யூ.